Hallelujah. Praise the Lord. இன்றைக்கு 17வது அரணை குறித்து நாம் படிக்க போகிறோம். மனதின் அரண்கள், ரைட்? இன்றைக்கு நான் சொல்ல போகிற அரண் என்பதை மிக ஜாக்கிரதையாக நாம் பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இதை நம்ம மேலோட்டமாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதை நாம் பகுத்தறிய முடியாது. ஸோ இன்றைக்கு நான் சொல்ல இருக்கும் அரண் என்ன என்று சொன்னால், சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் சிந்தையில் வராது, வாழ்க்கையில் தான் வரும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, லேசினஸ் பிகின்ஸ் வித் த மைண்ட், ரைட்? சோம்பேறித்தனம் அப்படின்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னா மனதில் தான் ஆரம்பிக்குது, ரைட்? இன்னைக்கு நான் முக்கியமாக பார்க்க போகிறது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிளில் ஆண்டவர் குடிபோதையை கண்டிக்கிறத விட அதிகமாக என்ன செய்கிறாரு? சோம்பேறித்தனத்தை தான் அதிகமாக கண்டிக்கிறாரு என்பது தான் உண்மை. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ரைட்? There are more verses condemning laziness than there are condemning alcoholism. உண்மையிலே சொல்ல போனால் அதுதான். அப்போனா அதை விட மோசமான ஒரு பாவமாக, அது தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது, அதை விட மோசமான ஒரு காரியமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சோம்பேறித்தனத்தை பார்க்குறாராம். சரி, இப்போது இந்த சோம்பேறித்தனம் எப்படி சிந்தையில் வருது? 2 விதமாக நான் சொல்ல போகிறேன். ஒன்று, பாசிட்டிவாக தோன்ற காரியங்களை வச்சு பிசாசு நம்ம மனதில் இந்த சோம்பேறித்தனத்தின் அரணை கட்டலாம், அல்லது எதிர்மறையானவைகளை வைத்தும் கட்டலாம். சரி, பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? நான் என் வாழ்க்கை குறித்து நிறைய கனவு கண்டு வச்சுருப்பேன் இல்லையா? ஆனால் அநேக நேரத்தில் அது அன்ஃப்ரூட்ஃபுல் டே ட்ரீமிங்காக இருக்கும், அதாவது பலனற்ற பகல் கனவாய் இருக்கும், ரைட்? எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும். ஸோ நான் ஜோம் பண்ணுவேன். என் ஜோம் பண்ண ஆண்டவர் இப்படியே நடத்திடுவார். நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அப்படியே நான் நினைக்கிறத அவர் எனக்காக என்ன செய்யணும், செய்து முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த இமேஜினேஷனில் வர்ற லேசினஸ், ரைட்? எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, எனக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். அதுக்கு நான் கனவே காணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? கிடையாது, அப்படி சொல்லலை. உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம இதில் ஆரம்பிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்கு? மோர் தென் we can ask or imagine. நான் கேட்பதற்கும் கற்பனை செய்து, அதாவது நான் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கும் அதிகமாய் தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டாருன்றதான் உண்மை, கரெக்டா? நான் எதிர்பார்க்காம ஆண்டவர் என்ன செய்ய போறதில்ல. எதிர்பார்க்காம ஆண்டவர் இப்படி செய்தாருங்க அப்படின்னு சொல்றது ஏதாச்சும் இருக்கா? இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தது வேணால் சடனாக வரலாமே தவிர, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தேவன் எதையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டார். ஸோ அவர் தான் சொல்கிறாரு எதிர்பாரு அப்படின்னு சொல்கிறாரு, கேளுன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, இந்த வசனம் நல்லா கவனிக்கணும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக. வேண்டிக் கொள்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 அந்த பிரச்சனையை நமக்கு சொல்லிடும். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 26 and 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்க என்ன சொல்றாரு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்பதை அறியாதிருக்கிறோம். Very often we are limited. எப்படி கேட்கறது, என்ன கேட்கறது, எது எனக்கு நல்லது அப்படின்றத என்ன செய்ய முடியல, என்னால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியலை.
ஸோ என்னுடைய கற்பனைகள், என்னுடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் வந்து நிறைவேற்றிடுவார் நினைச்சா பல நேரத்தில் என்ன செய்யறது இல்லை, நிறைவேறாம போயிருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிசாசை சொல்லுவான், பிசாசே தூண்டி விடுவான், பரவாயில்ல காத்துரு ஆண்டவர் செய்வார், நீ தான் கேட்குறிய நிறைய பிரசங்கம் கேட்குறிய ஆண்டவருக்காக காத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறிய, அதனால இது வெயிட் பண்ணிகிட்டே இரு, வந்துரும்னு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவான்னா தேவ சித்தம் அல்லாத காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கும்படி செய்து நீ ஒன்றும் செய்யாத, நீ வெயிட் பண்ணுன்னு உங்களை என்ன பண்ணிடுவான், வெயிட் பண்ண வச்சிருவான். கரெக்டா? அல்லது என்ன பண்ணுவான்னா, பத்தியா நடக்கலை, நீ நினைச்சது நடக்கலை, அப்போ இந்த ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம், எதுக்கு இவரை பின்பற்றி போற, நீ பாட்டுக்கு வாழ்க்கையை கட்டுற வழியை பாரு. விளங்குதா? இந்த ரெண்டுலேயும் என்ன பிரச்சனைனா, ஏன் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போறீங்கன்னா, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த எதிர்பார்ப்பு எனக்கு நடந்தே தீரணும்னு நீங்கள் சுயத்தில் நிற்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதை பயன்படுத்தி பிசாசு என்ன செய்ய முடியும், சோம்பேறித்தனத்தை கொண்டாந்துட முடியும். ஜெபம் பண்ணு, நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அவர் சொல்கிறபடி நடக்க மாட்டேன், அவர் சொல்கிற எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் நினைக்கிறது என் கற்பனையில் இருக்கிறது வந்து என்ன செஞ்சிடணும், அப்படியே எனக்கு நிறைவேறிடணும்னு அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உண்மையாக சொன்னோன்னா அதான் உண்மை, ரைட்? பல நேரத்தில் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவியானவர் என்னுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடினால் என் சித்தத்தின்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். வேண்டுதல் செய்கிறது மட்டும் இல்லை, இமேஜின் பண்ணுறதும். ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க கேளுங்க, கேட்டுட்டு உங்கள் இமேஜினேஷன் அந்த லைனில் போட்டோம், ரைட்? இமேஜினேஷன் சொந்த இமேஜினேஷனாக இருந்தால் நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், சுயம் முழுசும் உங்களுக்குள்ளே செத்துருச்சா? இங்கே இருக்கிற யாராவது எழுந்து எனக்குள்ள சுயம் என்பது அறவே கிடையாது சிஸ்டர், கொன்று தீத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியே இந்த நொடி பொழுதில் நீங்கள் சொன்னாலும் சுயம் என்பது ஈஸியாக நமக்குள்ளே சாகவே சாகாது. அப்பப்போ தலையை தூக்கி நிற்கும். வழங்குதா? நீங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்யலாம், அந்நிய பாஷை பேசலாம், அற்புத அடையாளங்களை செய்யலாம், ஆனால் அந்த சுயத்தோடு நமக்கு சாகும் நாள் வரைக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாய் இருக்கிறார்னு சொல்லும் போதெல்லாம் என்ன செய்றீங்க? அந்த சுயத்தை தூக்கி சிலுவையில் போட்டு ஆணி அடிக்கிறீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ சுயம் எனக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய கற்பனைகள் பல நேரத்தில் என்ன செய்யுது? என் சுயத்திலிருந்து தான் வருகிறதே தவிர தேவன் எனக்காக வைத்திருக்கிறதிலிருந்து வர வாய்ப்பே கிடையாது. விளங்குதா? ரைட்? பல நேரத்தில், ஐம் நாட் சேயிங் 100% ஆஃப் த டைம், சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுப்பார். அதை குறித்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நானா உன்னை இழுத்து போட்டு, நானா உன்னை இமேஜின் பண்ணிட்டு இது வரும் வரும் வரும்னு சொல்லி நான் என் சிந்தையில் இடம் கொடுத்துட்டேன். நான் என்ன செய்திருவான் பிசாசு? வெயிட் பண்ணு, வந்துடும், ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபம் பண்ணு. பல கூட்டத்துக்கு போவோம், பலர்கிட்ட கேட்போம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ரைட்? இது ஒரு விதம். நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 2:13 ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள என்ன உண்டாக்குகிறாரா? 2 காரியத்தையும், விருப்பத்தையும் அவர்தான் உண்டாக்குகிறார், செய்கையையும் அவர்தான் உண்டாக்குகிறார். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி கேட்டுக்கோங்க. இருக்கிறீங்களா இங்க? ரைட்? சிலர் இங்கே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருப்பாங்க. சரி, இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கோங்க. ரைட்? நல்லா கவனிங்க. விருப்பத்தையும் செய்கையையும் அழிக்கிறவர். எனக்குள்ள தேவன் விருப்பத்தை கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை வாசித்த உடனே பாத்தியா, அப்போ நான் விரும்புறதெல்லாம் கர்த்தர் தான் என்னை விரும்ப வைக்கிறாருன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க.
காரணம் என்ன? உங்களுக்குள் நான் ஏற்கனவே சொன்னது போல மாம்சம் 100க்கு 100 என்ன செய்யல, செத்து போகலை. அப்படியே செத்து போனாலும் நீங்கள் சாகடிக்கிற போதெல்லாம் திரும்ப திரும்ப சிலுவையிலேருந்து இறங்கி வந்துட்டு தான் இருக்கும் இந்த மாம்சம். அதை திரும்ப திரும்ப தூக்கி அடித்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓடி போயிருன்னு சொல்லி நம்ம தான் திரும்ப திரும்ப அதை என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ விருப்பத்தையும் செய்கையும் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எப்போ? நான் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய செய்கைகளை அவருக்கு ஒப்புவிக்கும் போது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ நம்ம ஆக்டிவா ஒப்பு கொடுக்கணும், ஆக்டிவா தேவனுடைய சித்தத்தை தேடணும். நாம் பாட்டுக்கு ஒரு இமேஜினேஷனை வச்சுட்டு இதுதான் ஆண்டவர் எனக்கு செய்வாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நம்ம சுயத்தை வச்சுக்கிட்டு தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் என்று சொல்லி என்ன செஞ்சிடறோம், பல நேரத்தில் நம்முடைய இமேஜினேஷன்ஸ்ல ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிடறோம். பிசாசு அதை கொண்டு ஈஸியாக நம்ம வாழ்க்கையை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். விளங்குதா? அவனால நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் சிந்தையின் அரணை பிடிச்சிட்டான்னா நாமே நம்முடைய தோல்விக்கு காரணமாய் மாறி விடுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் 18வது அரண் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ நான் என்ன சொன்னேன்? சோம்பேறித்தனம். ஆண்டவர் ஒன்று சொன்னால் சாக்கு போக்கு சொல்கிறது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் இருங்க ஆண்டவரை பார்த்துக்கலாம், இருங்க ஆண்டவரை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலதாமதம் செய்கிறது. ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா பொறுமையின்மை, இம்பேஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, இப்போ சொன்னார்னா அடுத்து உடனே அவர் செய்து முடிக்கணும். இந்த வியாதி திருச்சபையில் 99.9% மக்களுக்கு இருக்குது. ரைட்? எல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ நாங்களும் அந்த 99ல் இருக்கிறோமே, நம்ம ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கலன்னா மாட்டிக்காமல் தப்பிச்சிடலாம். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டி எனக்கு தெரியும். ரைட்? எல்லாருக்கும் என்ன ஆசை? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா நாளைக்கு காலை வரைக்கும் அவருக்கு டைம் என்ன செஞ்சிடணும், நாளைக்கு காலைல நான் எந்திரிக்கிறதுக்குள்ள வாக்குத்தத்தை நிறைவேறிடணும். கரெக்டா? ஆமேன் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமேன் சொன்னவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க. மற்றவங்க யோசிக்கிறாங்க எப்படி சொல்றது, எங்க கதையை நாங்களே எப்படி எங்க வாயால சொல்றது. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதான் உண்மை. அண்ட் நடக்கலைன்ற பட்சத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் தான் வாக்குத்தத்தை கொடுத்துட்டார்ல, அவர் சொல்லிட்டார்ல, அதனால நம்ம எழுந்து போய் நம்மளே செய்வோம். அதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, சோம்பேறியா இருக்கக்கூடாது, நம்மளே என்ன பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு? டோன்ட் ரன் அஹெட் ஆஃப் காட். தேவனுக்கு முன்னாடியும் ஓடாதீங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை குறித்து அசதியா இருக்காதீர்கள், அதை குறித்து சோம்பேறித்தனமா இருக்காதீர்கள். ஆனா அதே நேரத்தில் அவர் ஒன்றை சொல்லும்போது அவருக்கு முன்னாடியும் ஓடாதீங்க. அவர் கையை பிடிச்சிட்டு அவரோடு கூட போங்க. இன்னைக்கு பாடினீங்கன்னா கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடிக்கலன்னா எங்க தெரியுமா போவீங்க? கண்மலையில் போய் நிற்க மாட்டீங்க, குழியில் விழுந்து கிடப்பீங்க. ரைட்? வாசிக்கலாம். நீங்களா செய்த அப்படியே நீங்க சாதிச்சா கூட என்ன நடக்கும்? வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அததன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஓகே, அவர் சகலவற்றையும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அவர் சகலவற்றையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ரைட்? அதின் காலத்துல எல்லாத்தையும் எப்படி செஞ்சிருக்கிறானா? நேர்த்தியாய். ஸோ நீங்க செஞ்சீங்க, உங்க காலத்துல செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நேர்த்தி அற்றதாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க செய்யலாம், யூ கேன் டூ. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் நிறைவேற்றுகிறேன், நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஓடுனீங்கன்னா
நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க பெற்றுக்கொள்வது எப்படி இருக்காது? பூரணமாய் இருக்காது, நிறைவுள்ளதாய் இருக்காது, நேர்த்தியாய் இருக்காது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேடி போதீங்கன்னா 1008 வேதனை அதுல நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ரைட், அண்டர்ஸ்டுட்? இப்போ பைபிள்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இமேஜினேஷன் எப்போவுமே எதிர்காலத்தை குறித்து தான். கரெக்டா? என்னுடைய கற்பனை எப்பொழுதுமே எதிர்காலத்துக்குரியதான். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. வேணா ஒன்று கற்பனை பண்ணலாம், இப்படி நடந்ததே, இப்படி நடக்காம இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணலாம். ஆனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அது வேஸ்ட். அந்த இமேஜினேஷன் வந்து வேஸ்ட். பொதுவாக நம்ம எதை குறித்து கற்பனை பண்ணுறோம்? இனி வரும் காலம், எதிர்காலத்தை குறித்து தான் நாம் கற்பனை பண்ணி பார்க்குறோம். அப்படி அந்த எதிர்காலத்தை குறித்து நம்ம கற்பனை பண்ணும்போது அது விசுவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் வேரூன்றப்பட்டதா இல்லாவிட்டால் நிச்சயமாக அங்கே பிரச்சனை இருக்கும். அங்கே தான் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி குடு 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 குடுன்னு ஓடி போய், நான் சொன்னேன் சுறுசுறுப்பாக இருக்கணும், துருத்துருன்னு இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கரெக்டாக செய்வாங்க, ஆனால் துருத்துருன்னு இருக்கிறவங்க அதிக பிரசங்கி. கரெக்டாக பிரச்சனையை தான் உண்டாக்கி வைப்பாங்களே தவிர எதையும் உருப்படியாக செஞ்சு முடிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் புரிகிற பாஷையில் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஓகே. தேவனுக்கு முன்னாடி ஓடினீங்கன்னா எப்பொழுதும் தோல்வி தான் வரும். உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிங்க, இளைப்பாறுதல் தான் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. இளைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கவனிங்க, ஒன்று சொல்கிறேன். சில நேரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. காலையில் சர்ச்சுக்கு கிளம்பணும், வீட்டை பூட்டணும், வீட்டு சாவி காணும் 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 தேடுவோம். எங்கே இருக்கும்? மூக்குக்கு கீழே கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனால் இருக்கிற பரபரப்பில் டென்ஷனில் என்ன ஆயிடுது? கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தான் இப்போ கூகுள் ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அன்றைக்கி பார்த்தா பால் வந்து சாவியை காணும்னு தேடுறான். தேடிட்டு கேமராவை எடுத்தான், இப்படி தூக்குனான், இப்படி வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று ஆன் பண்ணி ஃபைண்ட் மை கீ, இட்ஸ் அ என்ன ஸ்டீல் கீ வித் yellow tag அப்படின்னா. உடனே ஃபோனில் இருந்து ஒரு சத்தம் வருது, எஸ் தெர் இஸ் அ கீ ஆன் த டேபிள், இட் இஸ் beneath the paper, ப்ளீஸ் ரிமூவ் த பேப்பர் அண்ட் டேக் யுவர் கீ. நான் கேட்டேன், இது என்னடா அப்படின்னா சொல்கிறான், கூகுளில் இப்போ ஃபோட்டோ வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி சொல்லிடும் எங்கே இருக்குன்னு. பரபரப்பில் இருந்தீங்கன்னா வேற ஒருத்தரை தான் உதவி நாட வேண்டியதாக இருக்குது. உங்கள் கண் என்ன செஞ்சிருது? மறைக்கப்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? ரைட்? நம்ம கண்களை மறைக்கக்கூடியது பொறுமையின்மை. இளைப்பாறுதலை இழந்துட்டீங்க அப்படின்னா தேவன் வச்சிருக்கிறத கூட நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பார்க்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ரிமெம்பர், டோன்ட் லூஸ் யோர் ரெஸ்ட். இளைப்பாறுதலை இழந்து விடாதீர்கள். பொறுமையின்மை உங்கள் இளைப்பாறுதலை எடுத்து போட்டுரும். அது மட்டும் இல்லை, இந்த பொறுமையின்மை உங்களை மாம்சத்தின் பலத்தில் செயல்பட வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனை நம்பி மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான். ஒன்று ஃபெயிலியர், ரெண்டாவது அதுக்கு மேலே தேவனுடைய சாபத்தையும் வாங்கி கட்டிக்கும். ஆகவே தேவனுக்கு முன்னாடி ஒருபோதும் ஓட கூடாது. சரி, சில உதாரணங்கள் பார்க்கலாம், என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சோம்பேறித்தனம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? உங்களுக்கு உள்ளதையும் நீங்கள் இழக்க வைக்கும். அது மட்டும் இல்லை, எங்கே கொண்டு போய் விட்டுரும்? புறம்பான இருளுக்குள் உங்கள் ரட்சிப்பையே நீங்கள் இழந்து போகக்கூடியதாய் மாறிவிடும். இப்போது இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறதுல ஓவர் சுறுசுறுப்பாக இருந்து துருத்துருன்னு இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஓடுனீங்கன்னா என்ன நடக்கும்? வாசிங்க, ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சரி, இப்போ நான் இந்த வசனத்தை எடுத்தப்போ கூட நான் யோசித்தேன், சாராய் தான் துருத்துருன்னு என்ன பண்ணிட்டா? தேவனுக்கு முன்னாடி ஓடிட்டா. ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணாரு, அப்போ இவ காத்திருக்க வேண்டியதானே. ஆனால் நான் ரியலைஸ்ட், வாக்குத்தத்தம் யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவர்?
யார்கிட்ட கொடுத்தாரு? சாராட்ட கொடுக்கல, ஆபிரகாம்கிட்ட தான் கொடுத்தாரு. கரெக்டா? சாராளினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று யார் யாரோட சொன்னா? தேவன் ஆபிரகாமோட சொன்னார். ஒருவேளை சாராளுக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ அவ சொல்றா, ஐயா ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைச்சு போட்டுட்டார் போல இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நீர் என் வேலைக்காரை எடுத்துக்கொள்ளும்னா ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ பிரச்சனை வந்து சாராட்ட இல்லை, சாராவை தான் நம்ம எல்லாரும் குறை சொல்கிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை ஆபிரகாம்கிட்ட தான் இருக்குது. ஆபிரகாம் தான் வாக்குத்தத்தத்தை பெற்றவர், ஆபிரகாம் தான் வாக்குத்தத்தத்தை உடையவர். என்ன சொல்லியிருக்கணும் சாராட்ட? சாராளே, கர்த்தர் சொன்னது என்ன? உன்னிடத்தில் என் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். ஆகாரின் இடத்தில் விளங்கும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் அவசரப்பட வேண்டாம், நாம் தேவனுக்கு முன்னாடி ஓட வேண்டாம், காத்திருப்போன்னு சொல்லியிருந்தார்னா அந்த அம்மா பேசியிருக்க முடியுமா? முடியாது. கரெக்டா? ஆனால் ஆபிரகாம் தான் இங்கே என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. அவசரப்பட்டதுனால வந்தது என்ன? அதுக்குன்னு நான் சாராளை குறை சொல்ல மாட்டேன்னு இல்லை, இந்த அம்மா தான் ஐடியாவை பிளான் பண்ணது. விளங்குதா? அவங்க பிளான் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இவர் அவசரப்பட்டிருக்க மாட்டார். இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஈசாக்க பிறப்பிக்கிறதுக்கு பதிலாக, உடன்படிக்கையின் சந்ததியை பிறப்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு துன்புறுத்தும் சந்ததியை உலகத்தில் பிறப்பித்து விட்டார்கள். ஈசாக்குக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தலைவலியாக இருக்கிறது அந்த சந்ததி தான். வழங்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? யாத்ராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலார் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். நல்லா கவனிங்க, டைம் ஆயிடுச்சு, அதனால குயிக்கா சொல்றேன். இப்போ மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருந்து தாமதிக்கப்பட்டாரா அல்லது மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு தாமதிக்கப்பட்டாரா? என்ன சொல்லுது வசனம்? தேவனோடு கூட பேசி கொண்டிருந்திருந்தாரானால் என்ன இருந்திருக்கும்? மலை மேல மேகம் இருந்திருக்கும். கரெக்டா? இடி முழக்கங்களும் அந்த சத்தங்களும் அங்கே கேட்டுக்கொண்டு இருந்திருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இன்னமும் மோசே தேவனோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசி கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் முடியலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப 40 நாள் முடிஞ்சிருச்சு, கையில கட்டளையை வாங்கிட்டாரு. அங்க மலையில இருக்கிற மேகமும் மந்தாரமும் இடி முழக்கம் எல்லாம் ஓஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? தேவன் மோசையோட பேசிட்டு போயிட்டாருன்றது தெரியுது. மோசே அங்கிருந்து எங்க வரணும்? மலைக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு தாமதிக்குதுன்னு உடனே என்ன ஆச்சோ யாருக்கு தெரியும்? ஏதோ ஒன்று வந்து கொண்டு போட்டிருந்தா மோசைய. இப்போ எதுக்காக மோசே மேலே போனாரு? தேவனுடைய சட்டங்களை, தேவனுடைய வழிமுறைகளை இஸ்ரவேலுக்கு கற்பிப்பதற்கு தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு வர போனாரு. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவசரப்பட்டதுனால அதை விட்டு கற்பனையின் முதலாம் கட்டளையை என்ன செஞ்சிட்டாங்க? தகர்த்து போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விளங்கிட்டீங்களா?